ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டாபிக் பேச போகிறோம். டேக்கிங் அ சில் பில், ரைட்? ஸோ நிறைய வாட்டி நம்ம இன்னும் ஓவர் ஒர்க் பண்ணி எல்லாமே ஒரே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் டேக் அ சில் பில் அப்படிங்கிறது சொல்லுறதுன்னா டேக் இட் அ லிட்டில் ஈஸி அப்படிங்கிறது அர்த்தம். டேக் இட் அ லிட்டில் ஈஸி அப்படிங்கிறதுனா எல்லாமே தலைக்கு மண்டைக்கு போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு ஸ்டாப் பண்ணி ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம போகலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஒரு டே இருக்குது, அந்த டேயில் ஏகப்பட்ட வேலையை நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுனா ஒரு 5 ஒரு 10 மினிட் பிரேக் இல்லை ஒரு ½ அன் ஹவர் ஒரு சும்மா ஏதாவது ஒரு வேலையை நம்ம பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் நம்மளோட டாஸ்க்கு வந்தோம் அப்படிங்கிறதுனா என்ன ஆகும்னா நம்ம அந்த பிரேக் எடுக்கிறதுனால மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆகும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, கொஞ்சம் டென்ஷனாக இருந்ததுன்னா மைண்டு காமாக இருக்கிறதுனால சப்போஸ் யாருக்காவது ப்ரெஷர் பிபி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் கம்மியாகும். அதே நேரத்தில் ஒரு ½ அன் ஹவர் மாதிரி பிரேக் எடுத்து ஒன்றும் இல்லை நீங்கள் டேக்கிங் பவர் நேப் சும்மா ஒரு தூக்கம் அப்படின்னு பண்ணுறீங்க, இல்லை அப்படிங்கிறது வெளியில் ஏதாவது வாக் போயிட்டு வரீங்க, இல்லை சும்மா ஒரு ஜஸ்ட் சிப்பிங் காஃபியாக இருக்கலாம், ஜஸ்ட் ஒரு டோட்டலாக சைலண்ட் மோடில் போகிறீங்க அந்த ½ அன் ஹவர் அப்படிங்கிறதுனா அந்த டைம் காமாக ரிலாக்ஸ் ஆனதுப்போ உங்களுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் எதுக்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களோ, மண்டை உடச்சிட்டு இருந்தீங்களோ அதுக்கெல்லாம் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, வேலைக்கு வரும்போது இன்னும் நிறைய விகரோட நீங்கள் வருவீங்க. ஸோ எப்போதுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் டே இருக்குது அப்படிங்கிறதுனா ஒரு டேக் அ சில் பில் ஆர் டேக் அ ஸ்மால் பிரேக் அப்படிங்கிறது பண்ணினீங்கன்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மென்டல் ஹெல்த்தும் உங்களோடது நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் அ சில் பில்.